2 நாளாக சரியான மழை. இப்போ இந்த மழைக்கு 2 விஷயம் நடக்கு எனக்கு. ஒன்று, நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி கரையான் உற்பத்தியில் அந்த இடத்துல நிறைய கரையான்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2வது, என் கோழிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நான் மழை பெஞ்சிருக்கு, ஃபுல்லாக ஹீட்டு, சரியான ஹீட் இருந்துச்சு. இப்போது மழை பெஞ்சு கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்படி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு சளி, வெள்ளைக்கிழிச்சல், இந்த மாதிரி பிரச்சனை இந்த டயத்தில் வரும். குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் இந்த டயத்துலாம் அவ்வளோவா வரும். கோழிகளுக்கு அம்மை நோய் வந்துட்டால் கூட நம்ம அதுலேருந்து கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வந்துடலாம், பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. குஞ்சுகளுக்கு அம்மை நோய் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம். அது இந்த வாயில் வந்துருச்சு அப்படின்னா அது உணவே சாப்பிட முடியாது, அப்படியே இறந்து போயிடும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டயத்தில் மழை வந்த நேற்று மழை வந்துச்சு. இன்றைக்கி பப்பாளி இலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா நீங்கள் பொடி பொடியாக வெட்டி தீவனத்தில் கலந்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் பப்பாளியை கம்பேர் பண்ணும்போது கீரையில் குறைவு தான். அப்புறம் புரோட்டீன் லெவல்ஸ்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது பப்பாளியிலலாம் கொஞ்சம் கம்மி தான். கீரையில் நல்ல புரோட்டீன் இருக்கும். அப்போ இந்த பப்பாளி அந்த பப்பாளி இலையிலே தெரியும் உங்களுக்கு, அந்த பால் இருக்குல்ல, அந்த பாலே நல்ல சரி. நமக்கே தெரியும், நமக்கு இந்த கொரோனா காலத்துலலாம் பப்பாளி கஷாயம், நிலவேம்பு கஷாயம் தான் சொன்னாங்க. அப்படி பண்ணும்போது இந்த பப்பாளி இலையை பொடிப்படியாக வெட்டி போடும்போது ஆரம்ப காலகட்டத்தில் வர நம்ம சளி, இந்த வெள்ளை கழிச்செல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியும். எனக்கு மழை வந்தனால இந்த மாதிரி ப்ளஸ்ஸும் இருந்துச்சு, மைனஸ் இருந்துச்சு. உங்களுக்கு மழை வந்தனால என்ன ஆச்சுன்றதை சொல்லுங்கள்.